ஒரு வாரமா பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் மூலியமா. என்ன பிரச்சனை அப்படின்றப்ப பார்க்கும்போது வேற என்ன, பார்டர் சண்டை தான். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி ஒரு பார்டர் சண்டை இருக்கு இந்த காஷ்மீர் பகுதியில், இந்த இடம் எந்த அந்த இடம் வந்து அப்படின்னு சொல்லி. ஸோ இதே பஞ்சாயத்து பாகிஸ்தான் இந்தியா கிட்ட மட்டும் பண்ணல, ஆப்கானிஸ்தான் கிட்டையும் இதே பஞ்சாயத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியா என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட காபூல் மேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க. அந்த தாக்குதல்ல இருக்கிற இடம் சிவிலியன்ஸா இருக்கிறதுனால இப்போ அங்க இருக்கிற ஆப்கானிஸ்தானோட கவர்மெண்ட்னா யாரு, தாலிபான் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான்ஸ் அங்க இருக்கிற கவர்மெண்ட் அடிச்சு துரத்தி அவங்க ஆட்சியில் உட்கார்ந்தவங்க. உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஆட்சி தான் இப்போ ஆப்கானில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூடோட சூடா பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட 60 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. ஏற்கனவே தாலிபான்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவனுங்க கரண்ட் கவர்மெண்ட்டே அடிச்சு துரத்தணுங்க. ஸோ அவனுங்க கிட்ட போய் உரண்டை இழுத்து அவனுங்க சும்மா இருப்பானுங்களா? அதனால தான் பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி கிட்டத்தட்ட 60 பேரை கொன்னு குவிச்சிருக்காங்க, அதுவும் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ். ஆமா, என்னதான் பஞ்சாயத்து இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும்? இந்தியாவோட பஞ்சாயத்து நமக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை பஞ்சாயத்து இருக்குன்ட்டு. பட் இதே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1950களில் 1950s என்ன நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஆப்கானோட எல்லையும் பிளஸ் பாகிஸ்தானோட எல்லையுமே சரியா பிரிக்காம இருந்திருக்கு ரொம்ப வருஷமா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாகிஸ்தான் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான்ப்பா, போயிட்டு நீ போஸ்ட் கம்பத்தை நட்டுடு, ஸோ இங்கே இது வரைக்கும் பாகிஸ்தானோட இடம் அப்படின்னு சொல்லி அப்போவே பிரிச்சிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ அந்த டைம்லேயே அப்போதைக்கு இருந்த ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டும் சரி, ஆப்கானிஸ்தான் ஆட்களுமே சரி, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, இது எங்கள் நிலமா வர வேண்டியது, ஆப்கானுக்குள்ளே வர வேண்டிய ஒரு இடம், அதை நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 1950ஸ்லேயே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நில பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது இன்னைக்கு ஒரு மிக பெருசா பூம் ஆகிருக்கு. இன்னைக்கு நீங்க போயிட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பார்டர், அந்த பார்டர் பேர் டொர்னாண்ட் லைன் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ஒரு பார்டர் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது நீங்க ஒரு சந்தில இருக்கும்போது அது பாகிஸ்தானா இருக்கும், உங்களோட ஃப்ரெண்டு வேற ஒரு சந்தில இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும். நீங்க இங்க இருந்து மச்சி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உங்க ஃப்ரெண்டு மச்சான் ஆப்கான்ல தானே இருக்கேன் அப்படின்றது சொல்லுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தெரு கூட பாதியா பிரிச்சு வச்சிருப்பாங்க, ஆப்கான் தனியா, ஸோ பாகிஸ்தான் தனியா அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால ஒரு ப்ராப்பரான ஒரு பார்டர் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் இல்லை. ஸோ இதனால தான் இந்த ஒரு நில பிரச்சனை பாகிஸ்தான் ஆப்கானுக்கு கிட்டத்தட்ட 1950ஸ்ல இருந்தே நடந்துகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இது என்ன ஒரு மிகப்பெருசா பூமா இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஆப்கான்ல இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு பார்டர் ஒட்டி இருக்கிற சில குழுக்கள் இருக்காங்க. அவங்க பேர் டெஹ்ரி ஐ தாலிபான் அப்படின்றது சொல்லுவாங்க. இது டிஐடி ட்ரூப்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த டிஐடி குழு என்ன பண்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இந்த பார்டருக்கு எல்லை பகுதியில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கோவம் எப்பயுமே இருக்கும். பாகிஸ்தான் நம்ம இடத்தை தான் அவங்க ஆக்கிரமிச்சு இது வரைக்கும் பெருசா இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்தை எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த டிஐடி குரூப்ஸ்க்கு எப்பயுமே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட தொடர்ச்சியா என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது அக்டோபர் 8ஆம் தேதி இந்த டிஐடி ட்ரூப்ஸ் பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் மேலேயும் அந்த பாகிஸ்தானோட எல்லைகள் மேலேயுமே தாக்குதல் பண்ணியிருக்காங்க, விட்ட இடத்தை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால. ஸோ உடனே இந்த டிஐடி ட்ரூப்ஸ் ஆப்கான் ஒரு முதல் தாக்குதல் போனதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் என்ன யோசிச்சாங்க அப்படின்றப்போ அவங்களோட பதில் தாக்குதல் பண்ணாங்க. பாகிஸ்தான் என்ன ஸ்டைல்ல தெரியுமா தாக்குதல் பண்ணணும்னு நினைச்சாங்க, சிந்தூர் ஆபரேஷன் மாதிரி சரியா குறி வச்சு அந்த பேஸை தாக்கணும் அப்படின்றது நினைச்சு இந்த ஒரு அட்டாக்கை பண்ணாங்க பாகிஸ்தான். ஆனா கடைசியில பல்பு வாங்கிட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, அவங்க குறி வச்ச இடம் ஒண்ணு, அந்த வெடிகுண்டு போய் விழுந்த இடம் ஒண்ணா இருந்தது. எங்க போய் விழுந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது காபூல்ல போய் விழுந்திருக்கு. காபூல் அப்படின்றப்ப பார்க்கும்போது எப்படி சொல்றது, இந்தியாவோட பாம்பேன்னு வச்சுக்கோங்க, அதே போல தமிழ்நாடோட சென்னைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? சென்னையில் நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் அங்கதான் கவர்மெண்டோட மெயின் ஆஃபீஸுமே இருக்கு. ஸோ அந்த இடத்துல பாம்பை போட்டதுமே அங்க ஏகப்பட்ட சிவிலியன்ஸ்க்கு இதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ உடனே ஆப்கான்ல சும்மா இருப்பாங்களா? ஆப்கான்ல இருக்கிறவனுங்க யாரு? தாலிபான். ஏற்கனவே அவனுங்க இருக்கிற கவர்மெண்ட்டை அடிச்சு ஓட விட்டு போய் உட்கார்ந்தவனுங்க. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்தை விடுவாங்களா? ஸோ அதனால தாலிபான் என்ன பண்றாங்கன்னா, என்னடா எங்க இடத்தை நாங்க கேட்டு இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம், அதை கொடுக்க மாட்டேன், ஆனா எங்க மக்கள் மேலே நீ தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தாலிபானோட ஆர்மி அப்படியே டைரக்டா நிலம் அந்த இடத்துக்குள்ளேயே பாகிஸ்தானோட எல்லையை தாண்டி போய் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்து அப்படின்றப்போ இந்த பாகுபலி படத்தெல்லாம் நீங்க பாப்பீங்களா, இந்த பக்கம் ஒரு கூட்டம் இந்த பக்கம் ஒரு கூட்டம், ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு பாகிஸ்தானோட ட்ரூப்ஸ், அதே போல தாலிபானோட ட்ரூப்ஸ் ரெண்டு பேருமே நிலத்திலேயே ஓடி போய் சண்டை போட்டு இந்த ஒரு தாலிபான்ஸ் ஆர்மி பாகிஸ்தானோட இடத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பாகிஸ்தான் கம்பத்தை நட்டு வச்சாங்களோ அது எல்லாமே கிட்டத்தட்ட தாலிபானோட கண்ட்ரோலுக்குள்ள வந்தது, ஆப்கானுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள வந்தது. ஸோ இதோட தொடர்ச்சியா
ஆப்கான் சைட்லேருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆர்மி கிட்டத்தட்ட 60 பேரை நாங்கள் கொண்டு இருக்கோம் அப்படின்றது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இது வேற லெவலில் ஒரு அசிங்கமாயிடுச்சு. உலக நாடுகளில் எல்லாருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ முக்கியமாக இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரிஞ்சுன்னா பயங்கரமாக அசிங்கமாயிடும் சொல்லி என்ன பண்ணீங்கன்னா திரும்பியும் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் 2வது முறை பண்ணியிருக்காங்க. அதில் பண்ணும்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்ஸ் ஆர்மி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பேர் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் கொண்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஸோ இது வந்துட்டு தாலிபானும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, எங்கள் இடத்துல 25 பேர் இறந்துருக்காங்க, ஆனால் பாகிஸ்தானில் நாங்கள் 60 பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா நிலப்பிரச்சனை. அந்த நிலப்பிரச்சனையில் போர்னு வந்தால் யார் பக்கம் அதிக டெட் பாடி உழுது, யார் பக்கம் அதிக தலை உருளு, அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு தாலிபான் வந்துட்டு பெருமையாக நாங்கள் பாகிஸ்தான் சோல்ஜர் 60 பேரை கொண்டுட்டோம் அப்படின்ட்டு, அதே போல் பாகிஸ்தான் பெருமையாக வந்துட்டு நாங்கள் தாலிபானோட ஆர்மி கிட்டத்தட்ட 25 பேரை கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருக்கும் ஒருத்தர் எத்தனை பேரை கொள்றோம் அப்படின்ற ஒரு பெருமையை நோக்கி இந்த சண்டையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த அரப் கண்ட்ரிஸ், கத்தாராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எதுக்கடா உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, உட்காந்து பேசலாம்னு சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பேசலாம்ன்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் இது பேச முடிவு எடுத்தாங்க அப்படின்றப்போ 1950 நடந்த பிரச்சனையை இன்னைக்கு அதை பேசி சார்ட் அவுட் பண்ணுவாங்களான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு எந்தெந்த அளவுக்கு தலைவலி இருக்குன்றது நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. முதல் தலைவலி பாகிஸ்தான் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானோட பார்டர் பிரச்சனை. 2வது வந்துட்டு உள்ளூர்லேயே வந்துட்டு இந்த பலூச்சிஸ்தானாக இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக பாகிஸ்தானை பிரித்து பங்கு போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு பலூச்சிஸ்தான் தனி நாடா வேணும், நான் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்குள்ளேயே 2-3 துண்டா இப்போ பாகிஸ்தான் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அவங்களோட 2வது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. 3வது பிரச்சனை ஆல்ரெடியே கிட்டத்தட்ட 60-70 வருஷமா நடந்துகிட்டு இருக்க இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட எல்லை பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நீங்க லிட்டரலி பார்க்கும்போது இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க சுத்தி இருக்கிற நாடுகள் கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த உரண்டை இழுக்கிறதையும் தாண்டி கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது இவங்க எப்போ இதெல்லாம் நிப்பாட்டி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படி நல்லது பண்ணலாம், நாட்டு மக்களை எப்படி வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம், எப்படி இந்தியா ஒரு வல்லரசு நாடு நோக்கி போய்கிட்டு இருக்கோ அதே போல பாகிஸ்தானும் எப்படி அது போகலாம்னு சொல்லி அதை பற்றிலாம் அவங்க எப்போ யோசிப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு விஷயமே புரியல. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தானோட இந்த 3 பக்கமும் ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல உலக நடப்புகளை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.